Hi, Akshara. So, இன்னைக்கு நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறது நயன்தாரா இன்ஸ்பயர்ட் மேக்கப் லுக். இந்த லுக் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் க்ளாஸியான மேக்கப் லுக். அண்ட் அவங்க ஐஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக போல்ட் ஐஸ் தான் வந்து கேரி பண்ணுவாங்க. இந்த வாட்டி ரொம்ப சட்டலாக நேச்சுரலான லுக் தான் வந்து வேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் லிப்ஸும் வந்து யூஸ்வலாக இருக்க மாதிரி நியூட்ரல் ஷேட் வேர் பண்ணாமல் நல்ல ஒரு பிரைட் பிங்க் வந்து வேர் பண்ணியிருக்காங்க. ஓவரால் லுக் பார்த்தீங்கன்னா ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக இருந்துட்டு ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்குது இந்த லுக். ஸோ இது எப்படி ரீக்ரியேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மேக்கப்புக்கு நம்ம பேஸ் நல்லா க்ளோயிங்காக இருக்கிறதுக்காக நான் வந்து லாக்மே அப்சல்யூட்லேருந்து இந்த லிக்விட் ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். என்னோட ஃபேஸில் இருக்க ஹையஸ்ட் பாயிண்ட்டில் மட்டும் தான் நான் இதை அப்ளை பண்ணுறேன். அப்போ தான் லைட் படும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு ஷைன் தெரியும். ஹையஸ்ட் பாயிண்ட் எதுன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீக் போன்ஸ், நோஸ் ஸ்ப்ரெட்ஸ், கியூபிட்ஸ் போ, சின், அதுக்கப்புறம் ஃபோர்ஹெட். என்னோடய ஃபேஸில் நான் ஆல்ரெடி மாய்ஸ்சரைசர்லாம் போட்டதுனால இந்த லிக்விட் ஹைலைட்டர் ஈஸியாக வந்து ஸ்கின்னில் பிளெண்ட் ஆகிடும். ஸோ இந்த லுக்குக்கு நான் ஃபவுண்டேஷன் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, வெறும் கன்சீலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது லாக்மே 925 கன்சீலர். என்னோடய ஷேட் வந்து வார்ம் பேஜ். ஸோ இதுவும் நான் வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் எனக்கு டார்க்னஸ் இருக்கும் அங்கே அப்ளை பண்ணுவேன். என்னோடய ஹை பாயிண்ட்ஸ்லையும் நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ இது நம்ம வந்து மோஸ்ட்டாக சென்டர் ஆஃப் ஃபேஸில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சென்டரில் வந்து நல்ல பிரைட்டாக இருந்தால் ஓவராலாக நம்ம ஃபுல் ஃபேஸும் பிரைட்டாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ அதனால தான் நான் சென்டரில் மட்டும் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப ஹெவி டார்க் சர்க்கிள்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கன்சீலர் அப்ளை பண்ணுங்கள். வெறும் கன்சீலர் மட்டும் யூஸ் பண்ணதுனால நம்ம ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்காது, ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். இப்போ என்னோடய பேஸ் மேக்கப் வந்து நல்லா லைட்டாகவும் இருக்குது, ப்ளஸ் பிக்மெண்டேஷனும் கவர் ஆயிடுச்சு. ஒன்ஸ் இதெல்லாம் நான் வந்து பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து என்வைபேயோட க்ரீம் ப்ளஷ் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல ஒரு பிரைட் பிங்க் கலர். இந்த மாதிரி ப்ளஷ் கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் டோனை இன்னும் கொஞ்சம் பிரைட்டராக இருக்க மாதிரி காமிக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி காமிக்கும். அவங்களோட அந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்ல ஒரு பிரைட் பிங்க்கில் வந்து ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்களோட ஓவரால் காம்ப்ளெக்ஷனும் சரி உங்களோட ஃபேஸும் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நான் வந்து மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து இந்த ப்ளஷ் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ஆல்ரெடி போட்ட க்ரீம் ப்ளஷ் மேலே இதை நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ தட் நம்மளோட ப்ளஷ் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இதுக்கப்புறம் நான் வந்து ஹைலைட்டர் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து வெட் அண்ட் வைல்டோட பவுடர் ஹைலைட்டர். இந்த ஹைலைட்டர் தான் நம்மளுக்கு வந்து அந்த க்ளாஸி எஃபெக்ட் கொடுக்க போகுது. எப்போல்லாம் நம்ம வந்து லைட் முன்னாடி நிற்கிறோமோ நம்மளோட ஃபேஸ் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். இந்த ஹைலைட்டர் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும், அப்படியே ஸ்கின்லேயே அப்படியே பிளெண்ட் ஆன மாதிரி ஒரு லுக் கொடுக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கப்புறம் ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போகிறேன். இது வந்து வெட் அண்ட் வைல்டோட ஐப்ரோ கிட். அதில் இருக்க டார்க்கஸ்ட் ப்ரௌன் எடுத்து என்னோடய ஃபுல் ஐப்ரோஸ்லையும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஏன்னா நயன்தாரா ஐப்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். அதுக்கப்புறம் நான் லோவர் லேஷ் லைனில் லைட் ப்ரௌன் ஷேட் வந்து அப்ளை பண்ணுறேன் அதே பேலட்லேருந்து. ஸோ இது மாதிரி நம்ம வந்து லோவர் லேஷ் லைனில் அப்ளை பண்ணுறதுனால நம்மளோட ஐஸோட சைஸ் நல்லாவே தெரியும், கொஞ்சம் பெருசாகவும் தெரியும். நெக்ஸ்ட் நான் வந்து காஜல் அப்ளை பண்ண போகிறேன். இது ப்ளம்மோட காஜல். நான் வந்து என்னோடய வாட்டர் லைன்லேயும் அப்ளை பண்ணுறேன், ப்ளஸ் டைட் லைனும் பண்ணுவேன். இந்த ஐ மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா போல்டாகவும் இருக்காது, ப்ளஸ் நல்லா நம்ம ஐஸ் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரியும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நான் வந்து மஸ்காரா அப்ளை பண்ண போகிறேன். நான் வந்து பால் பெண்டர்ஸோட மஸ்காரா அப்ளை பண்ணுறேன். இந்த மஸ்காரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெர்பல் மஸ்காரா. ஸோ உங்களுக்கு அவ்வளோ நல்ல எஃபெக்ட் இருக்காது, ஆனால் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும். டுட்டோரியல்ஸ்க்காக அடிக்கடி மேக்கப் அப்ளை பண்ணுறதுனால என்னோடய லேஷஸ்லாம் நிறைய ஃபால் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் ஹெர்பல் மஸ்காரா வந்து யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து ஸ்மாஷ்பாக்ஸோட லிப்ஸ்டிக். அவங்களோட லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீமி எஃபெக்டில் தான் இருக்கும், க்ளாஸ் அப்ளை பண்ணல, ஜஸ்ட் ஒரு சாட்டன் ஃபினிஷில் இருக்க மாதிரி லிப்ஸ்டிக் தான் வேர் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் இந்த லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேட் ஃபினிஷ் தரும். ஸோ அதனால் நான் வந்து நம்ம ப்ளஷ் அப்ளை பண்ணியிருந்தோம்ல என்வைபே ப்ளஷ், அதுவே நான் வந்து லிப்ஸ்லேயும் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அதோட கிளிப் வந்து டெலிட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இதில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நான் லிப்ஸுக்கு வந்து 2 விதமான ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருந்தேன். ஒன்று ஸ்மாஷ்பாக்ஸ், இன்னொன்று என்வைபேயோட ப்ளஷ். அண்ட் நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பன் வந்து வேர் பண்ணியிருப்பாங்க, ஹை பன். ஸோ இந்த மாதிரி ஹை பன்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போல்லாம் நீங்கள் ஹேரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த டைமில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ என்னோடய ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஹேரில் ஆயில் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைலோடு நம்ம வந்து தாராளமாக வெளில போகலாம். என்னோடய ஹேரை நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஹை பேண்ட் போட்டு அதை செக்யூர் பண்ணுறதுக்காக நான் வந்து ஹேர் பேண்ட் யூஸ் பண்ணுறேன்.
இந்த ஹேர் ஸ்டைலும் சரி, இந்த மேக்கப்பும் சரி, நீங்கள் எந்த ட்ரெஸ்க்கு வேணால் வேர் பண்ணிக்கலாம். நீங்கள் குர்த்தீஸை போடுறதா இருந்தால் ஆக்சிடைஸ் இயரிங் மாதிரி கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து வெஸ்டர்ன் வேருக்கு வேர் பண்ணுற மாதிரி ஒரு இயரிங் வந்து வேர் பண்ண போகிறேன். நிறைய வாட்டி வேர் சொல்லிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் டைப்பில் இருக்க ஒரு இயரிங். இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். இது நீங்கள் வந்து மால்ஸ்க்கோ இல்லைனா வந்து ஹாலிடே வெக்கேஷனுக்கு போகிறீங்கன்னா கூட நீங்கள் வந்து வேர் பண்ணிட்டு போகலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இதுதான் என்னோட ஃபைனல் லுக். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோட ஐடி. இப்போ தான் இந்த சேனலை முதல் வாட்டி பார்க்குறீங்கன்னா பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. And until I meet you next, this is Akshara saying bye-bye and take care of yourself. Bye.